இந்த உலக புகழ்பெற்ற விளம்பரத்தின் பின்னால் ஸ்டீவ் ஜாப்ஸின் சந்தைப்படுத்துதல் திறமை இருந்தது. இந்த 1984 விளம்பரத்தில் ஐபிஎம்ஐ ஒரு உள்மனதற்ற பெரிய அண்ணன் என்று காட்டியது. அதற்கு சில மாதங்களே முன்பு ஒரு நண்பர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபிஎம்முக்கு எதிராக இப்படி செய்வது போல் படம் பிடித்தார். இதனால்தான் இதை படித்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். தந்தை, மகன் மற்றும் நிறுவனம் என்ற புத்தகத்தில் அப்பொழுது நிறுவனத்தின் தலைமை அதிகாரியாக இருந்தவர் ஸ்தாபகரின் மகனும் கூட கூறுகிறார், நாங்கள் இவ்வளவு உயர்தர வணிக இயந்திரங்களை உருவாக்கியதால் மக்கள் ஐபிஎம்ஐ ஒழுங்கு மற்றும் தர்க்கத்தின் மாதிரியாக பார்த்தனர். ஒரு முற்றிலும் சீரமைக்கப்பட்ட அமைப்பாக அதில் நாங்கள் திட்டங்களை தர்க்க ரீதியாக உருவாக்கி அவற்றை முழுமையாக துல்லியத்துடன் செயல்படுத்துகிறோம் என. நான் இது உண்மை என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்கிறார். வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே இருக்கும் உண்மைகள் தெரியவே தெரியாது இல்லையா?